ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 10 சலங்கையாளி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல பூமி, செரி அண்ட் நம்ம கேபி 3 பேரும் ககனோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வாசலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பூமி ககன் எப்படா தன்னை பார்க்க வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி வாசலையே வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து மாமா அப்படின்னு கேபி கிட்ட போய் பேசுறாங்க. நான் மாமா ககன் மாமா வரும்போது நான் இப்படியே இருந்தா நல்லா இருக்காது, நான் போய் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல போய் நல்லா பட்டு சாரி கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பட்டு சாரி கட்டிட்டு வர்றதுக்காக போறாங்க. இங்க செரியும் கேபியும் பேசிட்டு இருக்கிறாங்க. டேய், பூமி முகத்துல சந்தோஷத்தை பத்தியா ககன் இன்னைக்கு வரானோன்னா ககன் இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டானே, அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம பூமியும் பட்டு சாரி கட்டி அழகா வந்துடுறாங்க. ஒன்னே கேபி கிட்ட கேக்குறாங்க, மாமா இந்த சாரி எப்படி இருக்கு, இந்த சாரி அழகா இருக்கா, எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு என்னம்மா, நீ மகாலட்சுமி மாதிரி இருக்க இந்த புடவையில, அழகா இருக்கு, உனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி அவரும் பாராட்டி தள்ளுறாரு நம்ம கேபியும். சரி, உன் அண்ணா உனக்கு கால் பண்ணாங்களா, ககன் மாமா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பூமி, அண்ணன் இப்பதானே உனக்கு கால் பண்ணி வரேன்னு சொல்லி இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல இருந்து இங்க வர வேண்டாமா வண்டியில, உன்னோட இது சர்ப்ரைஸ் எனக்கு புரியுது, வெயிட் பண்ணுமா, அண்ணன் சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம பூமி இவங்கிட்ட பேசிட்டு வாசலுக்கே போயிடுறாங்க. வாசலுக்கே போய் வாசல்ல இட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ககன் வருவாரா வருவாரா அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம சரி பூமியை புகழ்ந்து பேசுறாங்க. பூமி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேபி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அப்பா, இந்த கூத்துல நான் நட்சத்திராவை மறந்துட்டேனே, நக்ஷுடாலிங்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு நக்ஷுடாலிங்கா? ஆமா, அவன் நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில இருந்தா, இப்ப போதை தெளிஞ்சுதா என்னன்னு கூட தெரியல, நான் போய் நட்சத்திரம் என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லி இவங்க உடனே நட்சத்திரா பாக்குறதுக்காக சரி ரூமுக்கு போறாரு. நட்சத்திரா பார்த்தா இன்னும் எந்திரிக்கவே இல்லை, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவங்க பாட்டு நல்லா தூங்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இவரோ நம்ம சரியோ நட்சத்திராவை போய் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படியே. உடனே அதுக்கடுத்து பார்த்தா இங்க நம்ம நட்சத்திரா கண்ணை முழிக்கிறாங்க. அவருக்கு பார்த்து செரிய பார்த்து பயந்துடுறாங்க ஒரு நிமிஷத்துல. டே சரி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன் ரூம்ல எதுக்கு வந்த, என் பக்கத்துல எதுக்கு உட்கார்ந்து இருக்கிற, என்ன நட்சத்திரா இப்போ நீ நைட்டு நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டியா, நீ தானே நட்சத்திரா நைட்டு என் பக்கத்துல படு, என் கைய பிடிச்சி இழுத்து எனக்கு முத்தெல்லாம் கூட கொடுத்தியே அப்படின்னு சரி சொல்றாரு. டேய், உனக்கு இதே வேலையா போச்சு, நீ பெரிய ஹீரோ, உன்னைய பக்கத்துல உட்கார வச்சு படுக்க வர சொல்றாங்க, சும்மா ஏதாவது கதைய சொல்லிக்கிட்டே இருக்கிறது, முதல்ல இங்க யாரை கேட்டு என் ரூமுக்கு வந்த, முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி அபூர்வாவை கூப்பிட்டுக்கிட்டே நம்ம நட்சத்திரம் போறாங்க. இங்க நம்ம செரிக்கோ தலையும் புரியல வாலும் புரியல, இவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே, குடிச்சா ஒரு மாதிரி பேசுறா, தெளிஞ்சா ஒரு மாதிரி பேசுறா, இந்த நட்சத்திரம் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வெளியே வராரு. இப்பவும் பார்த்தா நம்ம பூமி வாசலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி வரலன்னு இங்கே அங்கேயும் நடந்துட்டே இருக்கிறாங்க. ஒன்னு கேபியும் அங்கதான் நிக்கிறாரு. சரி என்னடா சரி என்னாச்சு, நட்சத்திரம் இன்ஸ்டால என்னாச்சு, ஐயோ அப்பா எல்லாம் ஊத்திக்கிச்சு, அந்த நட்சத்திராக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, நைட்டு என்னமோ என்கிட்ட ரொம்ப பாசமா ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப என்னமோ என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுந்துற கோவத்துல கத்துறா, என்னால இவளை புரிஞ்சுக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லி இவர் புலம்பிட்டு இருக்கிறாரு. நம்ம சரி உடனே அதுதானே நட்சத்திரா இன்னைக்குடா திருந்த அப்படின்னு சொல்லி கேபி சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே பூமி, இங்க பாரு சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தான் இருக்கிறேன்ல, கண்டிப்பா நட்சத்திராவை உன்னை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டே நீயும் நட்சத்திராவும் நல்லபடியா வாழ்வீங்க, அதுக்கு நான் கண்டிப்பா ஏதாச்சும் பண்றேன், நீ நட்சத்திராவோட பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு நட்சத்திரம் உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இந்த வீட்டுல வாழதான் போறீங்க, நான் அது கண்டிப்பா நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இருந்தாலும் என்ன மாமா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை, ககன் மாமா ஏன் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்ம சரியோ பூமி டிராபிக் ஏதாவது இருக்கும், வர வேண்டாமா, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம கேபி அதுக்கு அடுத்து பார்த்தா, என்னம்மா பூமி இப்பதானே உனக்கு கால் பண்ணிருக்காங்க, ககன் வந்துருவாமா, நீ எதுக்கு மேபி அவன் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பை கேட்கறதுக்கு உனக்கு ஏதாவது சர்ப்ரைஸா கிஃப்ட் கூட வாங்கிட்டு வரணும்னு கூட நினைச்சிருக்கலாம், கிஃப்ட் கூட வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா மாமா, ஆமா இருக்குமோ, ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்களோ, என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க மாமா அப்படின்னு சொல்லி நம்ம பூமியும் இங்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ககன் எப்படா வருவாங்கன்னு சொல்லி. அது எப்படிமா எனக்கு தெரியும், ககன் வந்தாதானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷத்துல அப்படியே என்ன சொல்றது, சந்தோஷத்தின் உச்சகட்டத்துல இருக்கிறாங்க பூமி. ககனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு என்ன பார்க்க வர போறாங்கன்னு. அதுக்கடுத்து பார்த்தா கார் சத்தமா கேக்குது. உடனே மாமா ககன் மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வர்றதுக்கு பாக்குறாங்க. பார்த்தா கார்ல இருந்து இறங்கி வர்றது நம்ம அபூர்வா.
ககன் வரவே இல்லை. கடைசியா அபூர்வா வந்துட்டு உடனே வீட்டுக்குள்ள அப்படியே வெள்ளி இல்ல அவங்க வந்து கெத்தா நிக்கிறாங்க. நின்னுட்டு என்ன பூமி, என்ன 3 பேர் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, வாசலே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஓ, நீங்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஏதாவது நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலா பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க எதாச்சும் அதான் நின்றுட்டு இருந்தோம். கேபி பூசி முழுக உடனே அபூர்வா கண்டுபிடிச்சிடறாங்க. எதுக்கு கேபி இப்ப நீ வந்து பூசி முழுகிட்டு இருக்க, எனக்கு உண்மையெல்லாம் தெரியும். ககனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ககன் இந்த வீட்டுக்கு வர போறான்னு, பூமியை கூட்டிட்டு போக போறான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறீங்களா என்ன? ஓ, அதனாலதான் இவ்வளவு நாளா நீ என்ன மாதிரி பட்டு சேலை கட்டி இருந்தா, இப்போ நீ பட்டு சேலை, அதுவும் என்ன மாதிரி பட்டு சேலை கட்டி அழகா ரெடி ஆயிட்ட. பட்டு சேலை மட்டும்தான் கட்டினியா, இல்ல ஒட்டுமொத்த பெட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? ககன் வந்து என்ன கூட்டிட்டு போவான், அவங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்து போனியா அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வம் வந்து பூமியை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு பூமி, நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. ககன் ஒன்னும் ககன் கிட்ட ககன் இங்க வரப்போறதும் கிடையாது, ககன் வந்து உன்னை கூட்டிட்டு போக போறதும் கிடையாது, அது கண்டிப்பா நடக்க போறதும் கிடையாது. வீணா உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. அந்த ககன் கிட்ட இன்னைக்கு வந்து மீரா என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் பொய்யான வீடியோ. ஏன் அன்னைக்கு வந்து நான் என்ன குரலை மாத்தினோ, இன்னைக்கு அத மாதிரி உனக்கும் உன் தங்கச்சிக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுங்கிறதுக்காக இன்னைக்கு திரும்ப ஒரு நாடகம் போடுறான்னு தான் சொன்னேன். ஆனா அந்த ககனம் எது உண்மை எது பொய் எதுவுமே யோசிக்காம இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? தாராவோட நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்கு போயிருக்காங்க. கல்யாண தேதி குறிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. இந்நேரத்துக்கு நிச்சயதார்த்தமே முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம பூமி தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காது. என் மாமா பத்தி எனக்கு தெரியும், என் மாமா கண்டிப்பா எனக்காக வருவாரு, நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம பூமி சொல்ல, ஓ உனக்கு நான் ஏதாவது ஆதாரம் காட்டினா தானே நீ நம்புவ, சரி சரி வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாங்க. போன் எடுத்து பார்த்தா தாரா வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத லைவா இவங்க வீடியோவா போட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க போனை கொடுக்குறாங்க பூமி கையில. அந்த போன்ல என்ன நடக்குதுன்னா அங்க கரெக்டா என்னென்ன நடந்துட்டு இருக்கு நீங்க லைவ்ல வந்துட்டு இருக்கு பூமியோட போன்ல. இப்பதான் வந்து பத்திரிகையை வந்து வாசிச்சுட்டு இருக்கிறார் ஐயர் வந்து, நிகழும் மங்களகரமான அப்படின்னு சொல்லி என்னைக்கு கல்யாணம் என்ன தேதி பிக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு வாரத்துல கல்யாணம்ங்கிற மாதிரி 2 பேத்துக்கும் ஒரே மேடையில கல்யாணம், அதாவது ககனுக்கும் தாராக்கும் கல்யாணம், பூரணிக்கும் துருவுக்கும் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிகை ஃபுல்லா வாசிக்கிறாரு. வாசிச்சுட்டு சரிம்மா நல்ல நேரம் முடியும், இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, நீங்க 2 பேரும் மோதிரத்தை மாத்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி தாரா கையில ஒரு மோதிரத்தை, ககன் கையில ஒரு மோதிரம், அதுக்கடுத்து பார்த்தா பூர்ணி கையில ஒரு மோதிரம், துருவ கையில ஒரு மோதிரம், இவங்க 2 பேரும் 4 பேர் கையிலயும் மோதிரத்தை கொடுத்துட்டாங்க. உடனே தாரா தான் ரொம்ப ஈகரா வந்து மோதிரத்தை எடுத்து போட்டு விடுறாங்க. ஆனா நம்ம ககன் மூஞ்சியில கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, மூஞ்சியில ஈயாடல, அந்த மாதிரி தான் இருக்காரு. ககன் வந்து இரட்டை மனசா இருக்கிறாரு. இது வந்து எல்லாமே நான் பூமிக்காக பண்றேனா இல்ல பூமியை வந்து ஏத்துக்கிட்டாரா அப்படிங்கறது இல்ல. ஆனா இப்போ தங்கச்சியோட வாழ்க்கைக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ற நினைக்கிறாரு ககன். அதனால தாரா முதல்ல நம்ம ககனுக்கு வந்து மோதிரம் போட்டு விட்டுடுறாங்க. நிச்சயதார்த்தமும் ஒரு வழியா தாராக்கும் நம்ம ககனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருது, அவங்க போட்டு விட்டுறாங்க. உடனே ககன் வந்து அந்த மோதிரத்தை கையில வச்சுட்டே இருக்காரு, தாரா கையில போட்டு விடல. சாரதாவை பாக்குறாங்க, சாரதாக்கோ அழுக அப்படியே கண்ணு முட்டுது. தன்னோட மருமகளா பூமி மட்டும் தான் இருக்கணும், வேற எந்த பொண்ணையும் என்னால மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு இருக்கிற மனநிலைமையில இருக்கிற சாரதாவால இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தவும் முடியல. நம்ம தாராவை என்ன பண்றாங்க, வாலண்டியரா ககன் கையில போய் வாலண்டியரா அதை போட்டு விடுற மாதிரி பண்ணிடுறாங்க. அதாவது அவர் சும்மா மோதிரத்தை பிடிச்சிருக்கிறாரு, இவங்களே போய் அவங்க விரலை உள்ள கொடுத்து நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடறாங்க. இந்த சைடு பார்த்தா அப்படியே சந்தோஷமா நம்ம பூர்ணியும் துருவும் 2 பேரும் ரொம்ப ஆசையா வந்து 2 பேத்துக்கும் மோதிரத்தை மாத்தி அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. சரிம்மா நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அடுத்து கல்யாண வேலைகள்லாம் நடக்கட்டும், இன்னும் 2 வாரத்துல கல்யாண தேதி குறிச்சிருக்குன்னு சொல்லி அந்த ஐயரும் பேசிட்டே இருக்கிறாரு. பூமி இதை பார்த்தோன்னா அவ்வளவுதான் நொறுங்கி போயிட்டாங்க. அதுக்கடுத்து பேச வார்த்தையே இல்லை அப்படின்னோன்னா அதுக்கு அடுத்து அபூர்வா சொல்றாங்க, என்ன பூமி ககன் உனக்காக வருவான்னு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ககன்லாம் ஒன்னும் வரப்போறது கிடையாது, நீ தேவையில்லாம ககன் வருவான்னு நினைச்சு உன் வாழ்க்கையை வீணாக்குறத விட பெட்டர் பேசாம நீ இந்த வீட்லயே சரச்சந்திராவோட பொண்ணா இருக்கிறத பாரு, இல்ல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுக்கு பாரு. இந்த ஜென்மத்துல உன்னையும் அந்த ககனையும் நான் எப்பவும் சேர விட மாட்டேன்டி. அந்த ககன் கிட்ட வந்து என்னதான் நீங்க சொன்னாலும் இது வீடியோ மாஃபிங் அதெல்லாம் இல்ல, குரல் மாஃபிங் அப்படின்னு சொல்லி நான் நம்ப வச்சுட்டேன். அவனும் நம்பிட்டான். பாவம் அந்த ககனுக்கு எது உண்மை எது போயின்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே கோவப்பட்ட கேபி, மீரா மீரா எங்க இருக்க வா அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுறாரு.
நீ ககன் வீட்டுக்கு போனியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நான் போனேங்க, நான் உண்மையெல்லாம் சொன்னேங்க. அப்ப ககன் கிட்ட உண்மையை சொன்னியா இல்லையா, ஆதாரத்தை காட்டினியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஐயோ, நான் வீடியோ ஆதாரத்தை கூட காட்டினேங்க, ககன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேங்க, நீ ஏங்க அப்படி கோபப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. உடனே அப்புறம் வந்து உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க. மீரா, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நேத்து நைட்டு நான் வீட்லயே இல்ல, நான் ரிசப்ஷனுக்காக நானும் உன்னோட அண்ணனும் சரச்சந்திரா உன்னோட அண்ணனும் நாங்க வீட்லயே இல்ல, நாங்க ரிசப்ஷனுக்காக வெளியே போயிருந்தோம். நேத்து உங்க அண்ணன் குரல்ல பேசினது வேற யாரும் கிடையாது, உன் பத்திரமாத்து பையன் தான். நீ 10 மாசம் சுமந்து பெத்தியே இந்த பையன் தான் நேத்து உன் அண்ணன் குரல்ல பேசியிருக்கான். அதுவும் இல்லாம நேத்து என் குரல்ல பேசி என்னோட கட்டில படுத்து தூங்குனது யாருன்னு தெரியுமா? வேற யாரும் இல்ல, உன்னோட செல்ல மருமக பூமி தான் அப்படின்னு சொல்லி பூமியை கை கட்டிடுறாங்க. பாரு, உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக குடும்பமா கூட்டு சேர்ந்து உன்னைய ஏமாத்தி என்ன என் குரல்ல பேசி உன்னைய ஏமாத்தி உன் வாயிலே அந்த ககன் கிட்ட போய் உண்மையை சொல்ல வச்சிருக்கிறாங்க. இதுக்கு உன்னோட தாலி பாக்கிறதையே பகடக்காயா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு மீராக்கு கோவம் வந்துருது. பலார் பலார் பலார்னு கன்னத்துல அடி கொடுக்குறாங்க நம்ம செரிக்கு. டேய், நீ எல்லாம் ஒரு பையனாடா, நீ எல்லாம் ஒரு பையனாடா அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து இத்தனை நாள பூமின்னு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தியே, இந்த பூமி என்ன பண்ணியிருக்கான்னு பாரு. அவளோட காதல் சேரணும், அவளுக்கு வந்து அந்த ககன் வீட்டுக்கு சேரணுங்கிறதுக்காக அவ யார் மனசு கஷ்டப்பட்டா என்ன, யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, உங்க வாழ்க்கை என்னன்னா என் வாழ்க்கை என்னன்னு சொல்லி உன்னையவே வந்து யூஸ் பண்ணி உன் வாயிலே உண்மையை சொல்ல வச்சிருக்கா. இனிமேலாச்சும் தெரிஞ்சுக்கோ மீரா, யார்கிட்ட பேசுறோம், என்ன நடக்குது, நம்மளை சுத்தி யாரு இருக்கா, யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ மீரா அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து நல்லா கொளுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. மீராவோ நம்ம பூமி மேல கோவப்பட்டு இது பண்ணி போறாங்க. அதுக்கடுத்து செரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம கேபி வந்து வழக்கம் போல நம்ம பூமியை வந்து கன்சோல் பண்ணி, சரிம்மா விடு, எல்லாமே மாறுமா, ககன் ஒண்ணு புரிஞ்சுப்பாமா, சரி விடுமா, பாத்துக்கலாம்னு சொல்லி நம்ம கேபியோ வந்து பூமியை இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம பூமி வந்து சோபா சந்திரா போட்டோ முன்னாடி போய் நின்று ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னே தெரியல. அவங்க இதே இப்போ அவங்க அம்மா உயிரோட இருந்தா அவங்க அம்மா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுவாங்க. இப்போ அவங்க அம்மாவும் உயிரோட இல்லை, அதனால அவங்க சோபா சந்திரா போட்டோ முன்னாடி நின்று போய் அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா வராரு, வந்து பூமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே அழுதுட்டு இருந்தவங்க திரும்பினோடனே, பூமி, நீ உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட காதலுக்குலாம் அந்த ககன் வந்து துளி கூட பொருத்தமானவனே கிடையாது. அவன் ஒன்னும் உன் காதலுக்கு பொருத்தமானவன் கிடையாது, அவன் வாழ்க்கை துணைக்கும் அவனுக்கு பொருத்தமானவனே கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்க பாரு, அவனுக்கு இன்னொரு பொண்ணோட நிச்சயம் ஆயிடுச்சேன்னு நினைச்சு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஆனா அவன் வாழ்க்கையை விட்டு போயிட்டான்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இனிமேல் நீ ஏன் பொண்ணா இதே வீட்டுல நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அந்த ககன்லாம் உன்னோட அன்புக்கு வந்து பொருத்தமானவனே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அந்த ககனே ஒரு ஏமாத்துக்காரன், அவனுக்கு வந்து எங்க பாசத்தோட அருமைகள்லாம் எங்க தெரிய போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூமியும் மனசுல, இல்லப்பா, நீங்க ககன் மாமாவை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க, அவங்க இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க மனசுல நினைக்கிறாங்க. அந்த ககன் இல்லைன்னா என்ன உனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிருமா என்ன, இந்த ககன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி இவர் பேச, இவர் வந்து ககனை பத்தி ஒரு வார்த்தையா தப்பா பேச நம்ம பூமி வந்து மனசுல வந்து ககனை வந்து உயர்வா நினைக்கிறாங்க. கண்டிப்பா ககன் மாமா உண்மையை புரிஞ்சுட்டு உன்னைய தேடி வருவாருமா, அப்படி உன்னைய தேடி வருவாருன்னு அவங்க பூமி வந்து மனசுல நினைக்கிறாங்க. சரச்சந்திரா, ககன் கண்டிப்பா அவன் மூவான் ஆகி போயிட்டாமா, இனிமேல் நீயும் உன் வாழ்க்கையை பாருமா, அவனே நினைச்சு நீ உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்காத, அவனே நினைச்சு உன் வாழ்க்கையை நீ வந்து கேள்விக்குறியா மாத்திராத, நீ எப்பவும் இதே வீட்டுல சந்தோஷமா இருக்கணும், நீ என்னோட பொண்ணா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நீ தைரியமா நீ மறந்து அந்த ககனை மறந்து நீ வாழ்றதுக்கு பழகுமா, நீ கூடிய சீக்கிரமே உனக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திராவோ போறாரு. நம்ம பூமிக்கும் இங்க அழுகை வந்து கண்களை முட்டுது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஐயோ, இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி ககன் மாமா கிட்ட இவ்வளவு ஒரு ஆதாரத்தை காட்டி எல்லாமே காட்டியும் வந்து இப்படி மோசமாயிட்டு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. கேபி வந்து சாரதாவை வந்து சந்திக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறாங்க, காரை நிப்பாட்டி இந்த மாதிரி ககன் கிட்ட வந்து மீரா வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா. ஆனா இவ்வளவு உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ககன் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். ககன் இதெல்லாம் தெரிஞ்சு பண்றானா இல்ல தெரியாம பண்றானா? பூமி மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைப்பாளா? இந்த உலகத்துல பூமி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது அபூர்வம். ககன் வாழ்க்கையில பூமி கிடைச்சது ககனோட அதிர்ஷ்டம். ஆனா அவன் வந்து பூமியை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த தாராவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சு பண்றானா? இத்தனை நாளா பூரணி வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு நினைச்சுதானே அவ வந்து பூமிக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டு இருந்தான். ஆனா பூமி வாழ்க்கையை தான் அவ கெடுக்கவே இல்லைன்னு இப்போ நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமும் வந்து தாராவோட நிச்சயதார்த்தம் நடந்திருக்குன்னா இது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல சாரதா, என்னதான் நடக்குது வீட்டுல அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ மீரா என் வீட்டுக்கு வந்தாங்களா, எனக்கு இன்னைக்கு தெரியவே தெரியாதே, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்போ தாரா வீட்டுக்கு போகவே விட்டுருக்க மாட்டேன். ககனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, மீரா எல்லா உண்மையும் போட்டு காட்டினாங்களா? ஆமா,
ஆமா சாரதா, மீரா அவன் கிட்ட வீடியோ ஆதாரத்தோட போட்டு காட்டியிருக்கான். இவ்வளவு வீடியோ ஆதாரத்தை காட்டியும் ககன் மாறலன்னா அப்ப என்னதான் அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான்? என்னால ககனை புரிஞ்சுக்கவே முடியல. ககனை நான் ரொம்ப பெரிய இடத்துல வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு அவன் பண்ண காரியத்தால ககனை எனக்கு வெறுக்கதான் வருது, எனக்கு கோவம் தான் வருது ககன் மேல அப்படின்னு சொல்லி கேபியோ கத்திட்டு இருக்கிறாங்க. இல்லங்க, எனக்கு சத்தியமா புரியல. ககனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அவன் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தான்னு எனக்கு தெரியல. சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நான் ககன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா பின்னாடி ஒருத்தவங்க கை தட்டிக்கிட்டே வராங்க. யாரு? நம்ம மீரா தான். சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு பேரும் பண்றது. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? இனிமேல் இந்த சாரதா கிட்ட பேச மாட்டேன், சாரதாவை பார்க்க மாட்டேன், சாரதா கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்க சத்தியம் பண்ணனால தானே நான் போய் ககன் கிட்ட உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம சாரதா கட்டி பிடிச்சிடுறாங்க. மீராவை கட்டி பிடிச்சு, மீரா நீ இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்க, நீயே இந்த இந்த சிவா பிந்து கல்யாணம் நடந்ததுக்கு அபூர்வதான் காரணம்னு அதை வீடியோ ஆதாரத்தோட ககன் கிட்ட நிரூபிச்சிருக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மீரா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி கட்டி பிடிச்சி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏச்சி கையெடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க மீரா. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு இதெல்லாம் பண்ண நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல அந்த ககனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி கேபியை கை கட்டுறாங்க. இவர் உன்கிட்ட சந்திக்க மாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னனாலதான் நான் இன்னைக்கு அந்த உண்மையெல்லாம் உன் ககன் கிட்ட, உன் பையன் ககன் கிட்ட சொன்னான். ஆனா என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு இங்க இப்படி பண்றீங்களா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்னங்க, உங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருந்தா எப்பவும் சாரதா கண்ணுல கண்ணீர் வருதான்னு மட்டும் தான் பாப்பீங்களா? அவ மட்டும் தான் உங்களுக்கு பொண்டாட்டியா? ஏன் அவ மட்டும் தான் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்? அவ மனசுல ஒரு சின்ன வருத்தம் கூட இருக்கக்கூடாது. ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் கண்ணுல எவ்வளவு கண்ணீர் வந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல, அப்படித்தானே? என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு என் முன்னாடியே இவகிட்ட பேசிட்டு இருப்பீங்க? எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்பவே போய் என் அண்ணன் கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பத்தி என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி, இதுக்கெல்லாம் பூமி தானே காரணம், பூமி திட்டம் போட்டு கொடுத்துதானே இதெல்லாம் பண்ணீங்க, எல்லாத்தையும் நான் போய் என் அண்ணா கிட்ட சொல்றேன், இந்த சாரதாக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல போயிட்டு இருக்காங்க. உடனே மீரா நில்லு மீரா, நீ சரசந்திர கிட்ட எல்லாம் சொல்லாதன்னு கேபி கத்திட்டு பின்னாடி போறாரு. பார்த்தா அதுக்கு எடுத்து மீரா ஸ்வைங்கன்னு அவங்க படி கிளம்பி கார்ல ஏறி போயிருக்காங்க. உடனே சாரதா, சரி நான் மீரா ஏதாவது கோவத்துல ஏதாவது சொல்லிட்டாதான் இருப்பா, நான் வீட்டுல போய் அவளை சமாளிச்சுக்கிறேன், நீ போய் ககன் கிட்ட பேசி எப்படியாச்சும் அவனுக்கு புரிய வை. இதுக்கு மேல பூமி மேல தப்பு இல்லைன்னு எந்த ஆதாரத்தை கொண்டு நிறுத்தினா ககன் நம்புவான்னு எனக்கு சத்தியமா புரியல. இதுக்கு மேல இங்க பாரு, அந்த கடவுள் தான் பூமியும் ககனையும் ஒன்னா சேர்த்து வச்சு அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு கல்யாண பந்தத்தை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ககன் பூமி மட்டும்தான் எப்பவும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணுமே தவிர ககன் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்றதெல்லாம் சுத்த முட்டாள்தனம். அது ககனுக்கு எப்ப புரியுதுன்னு எனக்கு தெரியல, நீ புரிய வை சாரதா. சரி, நீ ககன் கிட்ட போய் பேசு, நீ என்னன்னு பார்த்து எனக்கு சொல்லு. இதுக்கு மேல உண்மைய நிரூபிக்கிறதுக்கு வேற வழியும் இல்ல. இதுக்கு மேலேயும் நம்பலன்னா அவெல்லாம் மனுஷனே கிடையாது. நீ பேசி உன் பையனுக்கு நீ தான் புரிய வைக்கணும், நீ சொன்னா மட்டும்தான் ககன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேங்க, நான் வீட்டுல போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு சாரதா வீட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பூமி பார்த்தா அப்படியே வாழ்க்கையே வெறுத்து, என்னடா வாழ்க்கை இது, நான் யாருக்காக தான் வாழ்றேன் அப்படிங்கிற மனநிலைமைக்கு ரொம்பவே சோகமா இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ககன் பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆன போட்டோ இருக்கும்ல, அதை வச்சு ரூம்ல இப்ப பார்த்தா அழுதுட்டு இருக்கிறாரு. ககனுக்குமே இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் திரும்ப ஒரு குட்டையை கிளப்புனாங்கல்ல, அதனால திரும்பியும் உன் தங்கச்சி வாழ்க்கையை நீ பாழாக போறியா அதை பத்தி நினைக்கிறாங்க. இவ்வளவு பண்ணிட்டு உன்னைய பூமி மன்னிப்பான் வேற நீ நினைக்கிறியா? இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சந்தேக பேரொழியை வச்சுக்கிட்டு அவ எப்படி உன் கூட சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லாம அவளுக்கு அப்பா சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு அப்பா பாசம் கிடைக்கல. இப்போ உன் கூட வந்தானா அவளுக்கு இந்த ஜென்மத்துல அப்பா பாசம் கிடைக்காது, ஒரு அப்பாவையும் மகளையும் பிரிச்ச பாவம் உனக்கு வேணுமா அப்படி இப்படின்னு நம்ம அபூர்வா ககன் கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே ககன் ஒண்ணு ஒண்ணா நினைச்சு பாக்குறாரு. அதுக்கடுத்து பூமியை முதல்ல பார்த்தது, அவங்க கூட ஆட்டோல போனது, அப்படி இப்படின்னு சொல்லி பூமி கூட இருந்த நாட்கள், நிமிடங்கள், நேரங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம ககன் நினைச்சு பாக்குறாரு. அதுக்கடுத்து பூமி கல்யாண போட்டோல பார்த்து பேசுறாரு. பூமி, நான் இத்தனை நாளா நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுங்கன்னு நான் உன்கிட்ட கேட்டது நான் என் மனப்பூர்வமா கேட்கல. நான் உன்னை விட்டு மறந்துடுவேன், நான் உன்னை விட்டு தூரமா போயிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே தவிர என்னால அது முடியல. நான் உன்னை நினைக்கவே கூடாது, உன்னை மறந்து போயிருந்தேன், வாழ்க்கையில இப்படி ஒருத்தி நான் மீட்டே பண்ணலன்னு நினைச்சேன். ஆனா
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை நினைக்க கூடாதுன்னு நினைச்சே நான் உன்னை ஃபுல்லா நினைச்சிட்டே இருந்தேன். உன் பேரை கேட்டாலே கோவம் வருதுன்னு நான் வெளியே தான் நடிச்சேனே தவிர என்னால உன்னை விட்டு தூரமா போகவே முடியல. நான் உன்கிட்ட டிவோர்ஸ் பண்றேன்னு எல்லாரும் முன்னாடி ஏதோ சொன்னேனே தவிர என் மனப்பூர்வமா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இப்ப இந்த உண்மையெல்லாம் இந்த அபூர்வா தான் பண்ணியிருக்கா, இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என் மேலேயே கோவமா இருக்கு. நான் என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்னு எனக்கு என் மேலே எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி ககன் வந்து ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாரு. இந்த சைடு பார்த்தா பூமி வந்து பார்த்தா அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. நம்ம சோபச்சந்திரா போட்டோவை பார்த்து இதுக்கப்புறம் ககன் மாமா எப்படிதான் என்ன புரிஞ்சுக்க போறாரு, என்ன நடக்க போகுது, என் வாழ்க்கையை எதை நோக்கி போக போகுது எதுவுமே தெரியலேன்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பார்த்தா ஏங்கி பூமி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்க ககன் பார்த்தா அவர் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பூமி, நான் உனக்கு சரியானவனே இல்ல, நான் உன் வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது, நீ பெரிய பொக்கிஷம், நான் தான் அந்த பொக்கிஷத்தை எனக்கு தான் இருக்க கொடுத்து வைக்கல, நான் உன் வாழ்க்கையில இருக்கவே கூடாது பூமி, நான் உனக்கு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கிறேன். நீ வந்து அன்னைக்கு அந்த தப்பை செய்யலன்னு சொன்னபோது கூட நான் உன்னை ஒரு வாட்டி கூட நம்பவே இல்லை. ஆனா இப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே உன்கிட்ட வந்தா நீ என்னை எப்படி ஏத்துப்பன்னு எனக்கு தெரியவும் இல்லை. என்னால இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவும் இல்லை. நான் எதுக்கு உயிர் வாழ்றேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ககன் ஒரு பக்கம் இங்க அவரோட கல்யாண போட்டோ பூமி போட்டோவை வச்சு அழுதுட்டே இருக்கிறாங்க. நான் இவ்வளவு வெறுத்தும் இவ்வளவு உன் மேல கோவத்தை காட்டியும் உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளியும் நீ வந்து நான் தான் முக்கியம், நான் தான் வேணும்னு எனக்கு என்ன வேணும், என் குடும்பத்துக்கு என்ன வேணும்னு பார்த்து யோசிச்சு பண்றேன். நீ எங்க, நான் உன்னை புரிஞ்சுக்காத நான் எங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு அப்படியே என்ன மனசுல இருக்கிற அவ்வளவு வந்து கவலைகள் சோகங்கள் எல்லாத்தையுமே அந்த போட்டோவை பார்த்து பூமி போட்டோவை பார்த்து ஏங்கி அழுது இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இங்க வந்து கீழே அதுக்கு எடுத்து பார்த்தா நம்ம சாரதை வந்து கூப்பிட்டு டே ககன் எங்க இருக்க ககன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. உடனே இவரோ வந்துட்டு பார்த்தா பின்னாடி பார்த்தா ககன் அண்ட் நம்ம பூரணி 2 பேரும் நிற்கிறாங்க. சரி இப்பதான் வீட்டுக்குள்ள வராங்க. உடனே சரி வந்தது யாரும் பார்க்கல, இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம சாரதா வந்து டேய் இன்னைக்கு மீரா வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா வீட்டுக்கு வந்தாங்க, என்ன இப்போ அப்படின்றாங்க. சரி அவங்க கிட்ட சிவா பிந்து கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் அபூர்வா தான், பூமி கிடையாதுன்னு உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சொன்னாங்க, இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் உங்ககிட்ட ஆதாரத்தை கூட காட்டினாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா என்கிட்ட ஒரு வீடியோ ஆதாரத்தை கூட காட்டினாங்க. டேய் இவ்வளவு நடந்தும் நீ எதுக்கு பூமிய வந்து இன்னும் வெறுத்து ஒதுக்குற, நீ எதுக்கு அப்ப தாராவோட நிச்சயதார்த்தத்துக்கு சம்மந்தம் ஒத்துக்கிட்ட? இப்பதான் பூமி மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே, இப்ப எதுக்கு நீ பூமி எவ்வளவு தண்டிக்கிற? பூமி உனக்கு கிடைச்ச உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம், ஆனா அவளையே நீ தூக்கி போடுறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க ககன், உன் மனசுல என்னதான் ஓடுது, என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி உங்க கத்திக்கிட்டு இருக்க. மா இங்க பாருங்க, அவங்க உடனே மனசுக்குள்ள அப்படியே எல்லாத்தையும் அப்புறம் சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப வந்து கண்டிப்பா நான் பூமி மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நான் அவகிட்ட சேர்ந்தா என்னை விட ஒரு கேவலமானவன் யாருமே கிடையாது. அதாவது வேண்டாங்கிறப்ப தூக்கி எரிச்சிட்டு வேணுங்கிறப்போ வந்து நீ நான் செஞ்சதெல்லாம் தப்பு தானே அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட பூமி எங்க இருந்தாலும் அவன் சந்தோஷமா இருக்கட்டும், அவங்க அப்பா கூட இருக்கிறது அவளுக்கு நல்லது. என்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்நாள் ஃபுல்லா இருக்கிறத விட அவங்க அப்பா கூட தான் இருக்கிறது தான் பூமிக்கு நல்லதுன்னு ககன் இதெல்லாம் மனசுல நினைக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லல. இப்ப அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி சொன்னா தேவையில்லாம கோபம் தான் படுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா அவங்க ஏதோ வீடியோ ஆதாரத்தை காட்டினாங்க, அது எதுக்கு நான் நம்பணும்? அதுவும் இல்லாம அந்த வீடியோ ஆதாரத்தை அவங்க என்ன இத்தனை நாள் விட்டுட்டு கரெக்டா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போது கல்யாண தேதி குறிக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இன்னைக்கு வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டணும்? இதெல்லாம் வந்து பொய்மா, இதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா ஏதோ வாய்ஸ் எல்லாம் மாஃபிங் பண்ணி பேசினா நான் நம்பிடுவேனா? நான் ஒன்னும் நம்பல. அந்த பூமி எனக்கு பிடிக்கவும் இல்ல, அவ எப்பவுமே வந்து மோசமானவதான், அவ என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தவதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. டே ககன் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஆதாரத்தை காட்டியும் இவ்வளவு எல்லாத்தையும் சொல்லியும் உனக்கு பூமி மேல நம்பிக்கை வரலன்னா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணி கட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம சாரதா வந்து உடனே ஏமா இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ககன் வந்து கோவப்பட்டு மாடிக்கு போயிடுறாரு. உடனே நம்ம பூர்ணி வந்து அம்மா தயவு செஞ்சு நீங்க அண்ணா மனசை மாத்தணும்னு நினைக்காதீங்க. அந்த பூமி சரியான ஒரு நல்ல இந்த காரி தான், அவ மாயக்காரி தான், சும்மா ஏதாவது காட்டி எல்லாரையும் ஏமாத்துறதா அவளோட புத்தியே. நீங்க பூமி வாழ்க்கையை சரி பண்றேன்னு சொல்லி என் வாழ்க்கைய நாசமாக்கிறாதீங்க. எனக்கு தூரம் கூட கல்யாணம் நடக்கணும், அதே மாதிரி தாராக்கும் ககனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் ககனை நான் மனசை மாத்தணும்னு கனவுல கூட நினைக்காதீங்கம்மா, நல்லா இருப்பீங்க நீங்கன்னு சொல்லி இவங்க வேற சாரதாக்கு பெரிய இது கொடுத்துட்டு போறாங்க. நம்ம பூர்ணி அவங்க பங்குக்கு வந்து கொடுத்துட்டு போறாங்க.
இங்க பார்த்தா நம்ம அதுக்கடுத்து மாடியில போய் உட்காந்து நம்ம ககன் வந்து அழுதுட்டே இருக்கிறாரு. உடனே செரி வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. உடனே செரி வந்து அவங்க ககன் கிட்ட போய் பேசணும்ல, அண்ணா என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது, நீ வந்து கோவத்துல பேசினா எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னா, நீ வந்து உண்மையா நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ உனக்கு பூமி மேல வந்து சந்தேகம் தான் இருக்கு, பூமி தான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு உனக்கு தோணுதா? இவ்வளவு வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையும் காட்டியும் நீ மனசு மாறலன்னா என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியலண்ணா. நீ உன் கோவம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து பெரியம்மாவை ஏமாத்தலாம், ஏன் பூரணைய கூட நீ வந்து கோவம் இருக்கிற மாதிரி ஏமாத்தலாம், ஆனா உன்னைய நல்லா தெரிஞ்சுக்கிட்ட என்ன உன்னால ஏமாத்தவே முடியாது. இப்போ இவ்வளவு பண்ணியும் நீ பூமியை வெறுக்கிறியா? பூமி வாழ்க்கையில இல்லாம இருந்தா நீ சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது, டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ இதுக்குடா இப்ப இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, இதை பத்தி பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசாம இரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீ என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்லையானா? எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், உன் கேரக்டர் என்னன்னு நல்லாவே தெரியும். பூமி உன் வாழ்க்கையில இருந்தாதான் சந்தோஷமா இருப்பான்னு உனக்கு தெரியும். நீ இன்னைக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு நீ பூமியை பார்க்க வருவ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவ புது சேலையெல்லாம் கட்டிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? ஆனா அவளுக்கு கடைசியா கிடைச்சது என்னமோ நீயும் தாராவும். அந்த தாராவும் கூட உனக்கு நீ கல்யாண தேதி குடிச்சு நீ அவ கையில மோதனை போடுறத பார்த்தா அடுத்த நொடி பூமி எவ்வளவு சுக்குநூறம் உடஞ்சு போனான்னு உனக்கு தெரியுமான்னா? இதெல்லாம் தெரிஞ்சு பண்றியா இல்ல தெரியாம பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் யாருக்காக பண்ணிட்டு இருக்க நீ? இதுக்கு மேலே நீ உன் மனசுல இருக்கிறத பூட்டி பூட்டி வைக்காத, தயவு செஞ்சு நீ உண்மையை சொல்லு. நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு நீ பூமிக்காக இதெல்லாம் பண்ற, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நீ உன் தம்பியை நினைச்சா இப்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் பாட்டு கட்டிட்டே இருக்கிறாரு. உடனே ககன் வந்து உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. டேய் நான் இது எல்லாமே பூமியோட நல்லதுக்கு தான்டா பண்றேன் அப்படின்னு சொல்லி ககன் சொல்றாரு. உடனே இது பூமியோட நல்லதுக்கா? அண்ணா உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பூமியோட நல்லதுக்காக பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு நீ தாரா கூட நிச்சயதார்த்தம் பண்ணது பூமியோட நல்லதுக்கா? இன்னைக்கு நீ வருவன்னு எதிர்பார்த்து இருந்த பூமியை ஏமாத்துறது பூமியோட நல்லதுக்கா? பூமியை வாழ்க்கையை விட்டு நீ போனா பூமி சந்தோஷமா இருப்பான்னு நீ நினைக்கிறியானா? இத்தனை நாளா அவ சோறு தண்ணி சாப்பிடாம தூங்காம எப்படா உனக்கு உண்மை தெரிய வரும், எப்படா உன் கூட சேர்ந்து வாழ்வோன்னு உனக்காக ராப்பகலா தூங்காம கொள்ளாம உனக்காக ஒவ்வொரு நாளும் உன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்த பூமியை விட்டுட்டு நீ சந்தோஷமா இருப்பியா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பூமியை உன் வாழ்க்கையை விட்டு நீ பூமி வாழ்க்கையை விட்டு வந்துட்டா பூமி ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைப்பியா அப்படிங்கும் போது, இல்லடா ஒரு அப்பா மக எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து ககன் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒரு பொண்ணுக்கு வந்து யாரு பாதுகாப்போ இல்லையோ அவங்க புருஷன் கூட, நான் பூமிக்கு புருஷனா இருக்க நான் தகுதியை இழந்துட்டேன்டா, பூமி வந்து வானவும் சரத்துக்கு பெரிய இடத்துல, அதாவது அவ மனசு வந்து அந்த அளவுக்கு இருக்கு, ஆனா நான் அவளுக்கு பொருத்தமானவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா உனக்கு பைத்தியம் தானே பிடிச்சிருக்கு, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பூமி கூட நீ சேர்ந்து வாழணும்னா பூமி தான் உனக்கு பொருத்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லடா ககன், பூமிக்கு இப்ப எல்லா சொந்தங்களும் அந்த வீட்டுல இருக்கு. அத்தை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா, முக்கியமா அவளுக்கு அப்பா பாசம். சின்ன வயசுல இருந்து அவளுக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரியாம வளர்ந்து இப்பதான் அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சு அவன் சந்தோஷமா இருக்கா. இப்ப அவளை திருப்பி அந்த வீட்டுல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்து இப்ப நான் என் கூட இங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம நான் எந்த மூஞ்ச வச்சுட்டா இப்ப நான் பூமியை வந்து அந்த வீட்டுல வந்து கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ பேசுறதெல்லாம் உனக்கு உண்மையா என்னால உனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. எப்படி பூமிக்கு அந்த வீட்டுல எல்லா சொந்தங்களும் இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், மாமா அப்பான்னு எல்லாமே இருக்கட்டும், ஆனா நீ உன்னோட இடத்த யாராவது அங்க நிரப்ப முடியும்னு நினைக்கிறியானா? பூமி நீ இல்லாம அவளால உயிர் வாழ முடியும்னு நினைக்கிறியா? நீ இல்லைன்னா அவ உயிர் வாழவே மாட்டானா? நீ இல்லைன்னா அவ செத்து போயிடுவானா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிருக்கியா? சரி இப்போ உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு, உன் மனசுலயும் பூமி தான் இருக்கான்னு எனக்கும் நல்லாவே தெரியும்னு. நீ பாருடா, என் மனசு ஃபுல்லா பூமி தான் இருக்கா, என்னால பூமியை வெறுக்கவும் முடியாது, என்னால பூமியை வந்து மறக்கவும் முடியாது, ஆனா இதுக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நான் வந்து பூமி வாழ்க்கையில நான் இனிமேல் வராம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி ககன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. அண்ணா இதுக்கு மேலே நான் பொறுத்து போயிட்டு இருக்க மாட்டேன், இப்பவே நான் போய் பூமி கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து சரி நீ எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நீ என் மேல சத்தியம், இது இங்க நடந்தது, நான் பேசினது, நீ பேசினது எதையுமே நீ பூமி கிட்ட சொல்லக்கூடாது, இது என் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லி ககன் வந்து செடி கிட்ட சத்தியம் வாங்கிடுறாரு. அண்ணா எதுக்குன்னா இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி செடியோ அழுகிறாரு. தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத, சரி இதை நீ இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லி வந்து செடியும் அனுப்பி வச்சிடுறாரு. செடிக்கு இப்ப வர வழியே இல்லை, பூமி கிட்ட என்ன சொல்ல முடியாது, ஏன்னா ககன் தான் சத்தியம் வாங்கிட்டாருல்ல. அவர் சத்தியம் வாங்கிட்டு பார்த்தா பூமி போட்டோவை பார்த்து திரும்ப ஏங்கி உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாரு. இப்ப பூரணி வாழ்க்கையை நான் சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு.
இதுக்கு நான் எனக்கு நானே கொடுக்குற தண்டனையா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. இங்க பூமிக்கு வந்து என்ன பண்றது இது பண்றதுன்னு தெரியல. இந்த நேரத்துல பார்த்தா பூமியோட போனை அடிச்சுக்கிட்டே இருக்கு. உடனே கேபி அந்த இடத்துல வராரு. உடனே என்ன பூமி போனை அடிச்சுட்டே இருக்கு பூமி அப்படின்னு சொல்லி யாரு அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுறாங்க. ஹலோ யாரு, நாங்க அஃபிலியேட்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இவங்களோட பரதநாட்டிய ஸ்கூல் வந்து இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல மாத்திட்டாங்க. அது எல்லா ப்ராசஸும் வந்து சுமூகமா முடிஞ்சிருச்சு. நீங்க கடைசி நாள் வந்து நீங்க 2 பேரும் வர வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே சரி வெயிட் பண்ணுங்க, நான் பூமி கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து நேரா பூமி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. பூமி திரும்பவே இல்லை. அம்மா பூமி அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து கப்பி கூப்பிடுறாரு. உடனே சொல்லுங்க மாமா, இந்தம்மா அஃபிலியேட்ல இருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு ஹலோ சொல்லுங்க அப்படின்னு மேடம் ஹலோ பூமியா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க, நான் தான் பூமி தான் பேசுறேன் அப்படின்னு மேடம் உங்களோட ஸ்கூல் பரதநாட்டிய ஸ்கூல் வந்து இப்ப இன்டர்நேஷனல் லெவலுக்கு மாத்தியாச்சு. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடியிற நிலைமைக்கு வந்தாச்சு. நீங்க கடைசி நாள் மட்டும் வந்து நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் வந்து கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். நீங்க அந்த எல்லாத்தையும் வந்து ப்ரொசீஜர்லாம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நீங்க முடிச்சு நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து கையெழுத்து மட்டும் போட்டுட்டு நீங்க உங்களோட இதை வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களோட இந்த சர்டிபிகேட் இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க போகலாங்கிற சர்டிபிகேட்டை நீங்க வாங்கிட்டு போகணும்னா நீங்க 2 பேரும் வந்து கையெழுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி தேங்க்ஸ் அப்படிங்கும் போது இவங்க பூமியும் நம்ம கேபியும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா ஒரு வழியா டான்ஸ் ஸ்கூல் கனவு நிறைவேற போதாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஷோபாவோட ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவு. அதை ஷோபாவால கண்டிப்பா நிறைவேற்ற முடியாம போயிருச்சு. ஆனா ஷோபாவோட பொண்ணா நீ வந்து இந்த கனவை சுமந்து இப்ப நீ அதுக்கான முதல் படிக்கட்டை எடுத்து வச்சு அது வந்து இந்த வெற்றி அடைஞ்சு இப்ப இன்டர்நேஷனல் லெவலுக்கு நீ இதை கொண்டு வந்திருக்கனா இது வந்து சாத்தியமே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ மாமா, இப்போ ககன் மாமா வேற என் மேல கோவத்துல இருக்கிறாங்க. இப்ப நாங்க 2 பேர் தான் போய் அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல போய் வாங்கிட்டு வரணும்னா எனக்கு வேற பயமா இருக்கு மாமா. ககன் மாமா வர மாட்டாரோன்னு எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கடுத்து பூமியும் சொல்றாங்க, இல்ல மாமா, நான் என் வாழ்க்கையில எவ்வளவு உடஞ்சு போனாலும் என்ன நடந்தாலும் என்ன நடக்காம போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நான் ககன் மாமாவை கூட்டிட்டு போனா சரச்சந்திரா கண்டிப்பா கோவப்படுவாரு. சரச்சந்திரா வந்து ககன் கூட பேசவே கூடாது, எதுவும் வைக்க கூடாது, தொடர்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இங்க பார்த்தா நம்ம பூமி வந்து இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் ககன் மாமா கிட்ட போய் பேசினா அப்பா வார்த்தையை மீறுற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல ககன் மாமா இப்ப வருவாரா என்னன்னு தெரியல. அவரே என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. ஆனா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரை கொண்டு வந்தாச்சு. இன்னும் கடைசி இதை நான் இந்த தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்காக நான் போராடுவேன். மீண்டும் போராடி திரும்ப நான் ஜெயிச்சு காட்டுவேன் மாமா அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப இதா பேசிட்டு இருக்காங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நான் சந்திக்கிறேன். பாய்.